வணக்கம். செல்வகுமாரின் 2024 நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் மற்றும் அடுத்த வலிமையான நிகழ்வு குறித்த ஆய்வறிக்கையும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 17 அதிகாலை பதிவு செய்யப்படுகிறது. இந்த அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்த இடங்களை மட்டும் பார்த்துவிட்டு வானிலைக்குள் போவோம். தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு 91 மில்லிமீட்டர் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் 82 மில்லிமீட்டர் இரண்டாம் இடம். அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை 66 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் 5 சென்டிமீட்டருக்கு மேல உள்ள இடத்தை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு 64 மில்லிமீட்டர், மரக்காணம் 62 மில்லிமீட்டர். மேலும் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் அதாவது ஒட்டஞ்சத்திரம் 55 மில்லிமீட்டர், அரியலூர் மாவட்டம் குருவாடி 51 மில்லிமீட்டர், மேலும் சென்னை உத்தண்டி 52 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 51 மில்லிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் 42 மில்லிமீட்டர், மேலும் புள்ளம்பாடி திருச்சி மாவட்டம் 50 மில்லிமீட்டர், மேலும் கருணாநதி தென்காசி மாவட்டம் 52, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி 50, திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் 46, செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் 52, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 51, மரக்காணம் 62, திண்டிவனம் 45, நேமூர் 44 மில்லிமீட்டர் எல்லாம். அது அதிகபட்சமாக வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் 91 மில்லிமீட்டர் அதாவது 9 சென்டிமீட்டரும், பூதலூர் 8 சென்டிமீட்டரும், அமராவதி அணை 66 7 சென்டிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இலங்கை மீது நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் குமரி கடலை நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து குமரி கடலை விட்டு விடைபெற்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால அரபிக்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக அது மேற்கு நோக்கி நகரும். இதன் காரணமாக இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாடு ஊடாக வடகிழக்கு காற்றும் கிழக்கு காற்றும் ஊடுருவி பயணிக்கும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று இலங்கைக்கு மழை கொடுக்கும். ஆகவே இன்றைய மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் கடலோரத்தில் அதிகாலையில் ஒரு சில இடங்கள் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுத்து கொண்டிருந்தாலும் அது காலைக்கு பிறகு காலை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கும். பிறகு படிப்படியாக காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். இன்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உறுதி. புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டம் உள்பகுதி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இத்தனை மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை இருக்கிறது. கேரளாவிற்கும் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு தெற்கே நாளைக்கெல்லாம் புதுச்சேரியெல்லாம் இருக்காது. டெல்டா மாவட்டங்களையும் குறிப்பாக பாதிக்கு தெற்கே தெற்கு டெல்டான்னு வச்சுக்கலாம். திருவாரூர் தெற்கு, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், திருவாரூர் தெற்கு மற்றும் தஞ்சாவூர் தெற்குன்னு சொல்லலாம். குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு மழை இருக்கும். நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலோரமும் இருக்கும். நாளைக்கும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் தெற்கு, அப்படியே புதுக்கோட்டை, திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல், திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் அப்படியே மதுரை, தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மழை இருக்கும். விட்டு விட்டு மழை இருக்கும். அடுத்தபடியாக நாளை 18ஆம் தேதி 19ஆம் தேதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தெற்கே தான். மதுரை மற்றும் ராமநாதபுரம், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி 19ஆம் தேதி. 20ஆம் தேதி கன்னியாகுமரி முனை மற்றும் ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி, ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய ஒன்றிய பகுதி 20ஆம் தேதி. வேதாரண்ய ஒன்றியம் 20ஆம் தேதியும் மழை இருக்கும். ஆக 19ஆம் தேதியும் வேதாரண்ய ஒன்றிய மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் உள்பகுதி தான் இருக்காது. எல்லா நாளும் கோடியக்கரை முனை வேதாரண்ய பகுதியில் மழை இருக்கும். 19 இருக்கும், 20 இருக்கும். ஓகே, 21ஆம் தேதி எங்க இருக்கும்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி, ராமேஸ்வரம், கோடியக்கரை முனை மட்டும் 21, 22 தேதிகளிலையும் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் மழை இருக்காது, அவ்வப்போ டச்சிங் இருக்கும், லேசா அவ்வப்போ விட்டு விட்டு எப்பயாவது வரும். 22, 23, 24 தேதிகளிலே புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்குப்புறம் வரும்பொழுது மீண்டும் கிழக்கிருந்து மழைப்பொழிவு மேகங்கள் உண்டாகி அப்படியே சென்னை, திருவள்ளூர் கடலோரம் மட்டும், உள்ளே திருத்தணிலாம் இருக்காது, திருவள்ளூர் இருக்காது, திருவள்ளூர் கடலோரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் கடலோர பகுதி, கிழக்கு பகுதி, காலுக்கு அரை பகுதி, அரியலூர் கிழக்கு பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் 22, 23, 24 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரையோட கிழக்கு பகுதி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியோட கிழக்கு பகுதி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி, இது மட்டும் இருக்கும். 22, 23, 24, 25 அடுத்த நிகழ்வு உருவாக போகிறது. அடுத்த நிகழ்வு ஏற்கனவே உருவாகுவதற்கான ஆயத்தம்லாம் தொடங்கிடுச்சு. மலேசியா தீபகற்பத்தில், மலேசியா அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதியிலிருந்து ஒரு காற்று சுழற்சி உருவாகி நாளை 18ஆம் தேதி சுமத்ரா தீவு அருகே வர இருக்கிறது. காற்று மேலடுக்கு சுழற்சியாக சுமார் 1950 கிலோமீட்டர் தொலைவில், 2000 கிலோமீட்டர் தொலைவில் சுமத்ரா தீவு அருகே, அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து அளவெடுத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் தொலைவில் நாளை ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. 19ஆம் தேதி நாளைய மறுதினம் அது 1900 கிலோமீட்டரில் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கும். அடுத்தது நவம்பர் 20ஆம் தேதி அது கீழடுக்கு சுழற்சியாக 1750 கிலோமீட்டர் தொலைவில் மையத்தை மையமாக வைத்து சுழலும். 21ஆம் தேதி கீழடுக்கு சுழற்சியாக 1700 கிலோமீட்டர் தொலைவிலே சுமத்ரா தீவை ஒட்டி இருக்கும். 22ஆம் தேதி தாழ்வு நிலையாக 1600 கிலோமீட்டர் தொலைவிலே தென்கிழக்கு வங்கக்கடலிலே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒட்டி அமைந்திருக்கும். கிட்டத்தட்ட 2 டிகிரி 2 வட அச்சரேகையில் இருக்குங்க. 2 வட அச்சரேகைன்னு எதுக்கு சொல்றேன்னா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை ஈர்க்கும் வசமாக அமைந்து கொள்ளும். தாழ்வு நிலை 23ஆம் தேதி 1550 கிலோமீட்டர் தொலைவில். நவம்பர் 24ஆம் தேதி தாழ்வு பகுதி, லோ பிரஷர் ஏரியா 1400 கிலோமீட்டர் தொலைவிலே உருவாகும். அதுவும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி தான். அடுத்தது அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகும் 1400 கிலோமீட்டர் தொலைவில். அது நாளடைவில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நவம்பர் 25ஆம் தேதி வெல் மார்க் லோ பிரஷரா 1200 கிலோமீட்டர் தொலைவிலே உருவாகும். பிறகு 1200 கிலோமீட்டரிலிருந்து மிக வேகமாக அது கடலோரத்தை நோக்கி, கடற்கரையை நோக்கி நகரும். இதனால தாழ்வு மண்டலம் நவம்பர் 26ஆம் தேதி டிப்ரெஷன் உருவாகும் 600 கிலோமீட்டர் தொலைவில். அது எங்கன்னா இலங்கைக்கு தென் கிழக்கே தான் அதுவும் இருக்கும். இலங்கைக்கு தென்கிழக்கே அதாவது கிழக்கு தென்கிழக்காக இருக்கும் இலங்கைக்கு. ஆகவே திரிகோணமலைக்கு தென் கிழக்கே இருக்கும் 600 கிலோமீட்டர் தொலைவிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது வரக்கூடிய நவம்பர் 27ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனா உருவாகும். எவ்வளவு தூரத்தில்? 300 கிலோமீட்டர் தொலைவிலே. நாகப்பட்டினத்திற்கு தென் கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும். நவம்பர் 28ஆம் தேதி அது இலங்கைக்கு மிக நெருக்கமாக, மன்னிக்கவும், 26ஆம் தேதியிலிருந்து நான் அறிவிக்கிறேன். 26ஆம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவான பொழுது வெல்மார்க் லோ பிரஷர்லேயே இலங்கைக்கு மழை தொடக்கிறோம். அதாவது 25ஆம் தேதியே இலங்கைக்கு மழை தொடக்கிறோம். 24ஆம் தேதியே இலங்கையோட கல்முனை பகுதிக்கு தூரலாம் தொடங்கினோம். 25ஆம் தேதி இலங்கைக்கு மழை தொடங்கினோம். 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தொடங்கினோம். டெல்டா மாவட்டங்களுக்கு தொடங்கி அடுத்த சில மணி நேரங்களிலேயே வடகடலோரமாக மழை தொடங்கினோம். சென்னை, திருவள்ளூர்லாம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் 26ஆம் தேதியே மழை தொடங்கினோம். 27ஆம் தேதி டெல்டாவிற்கு கனமழை பொழிவு தொடங்கினோம். 27ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கும். ஆகவே டெல்டா மாவட்டங்களுக்கு 27ஆம் தேதி கனமழை பொழிவு தொடர் மழை பொழிவாகவும், வடகடலோரம் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாகவும், மத்திய அதாவது கடலூர் உள்ளிட்ட பகுதியில் சற்று கனமழையாகவும் 27ஆம் தேதி தொடங்கிடும். 28ஆம் தேதி 150 கிலோமீட்டர் தொலைவிலே அது ஒரு கிட்ட நெருங்கி இலங்கைக்கு மிக நெருக்கமாக திரிகோணமலைக்கு நெருக்கமாக வந்து திரிகோணமலையை தொட்டுக்கொண்டே அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு அடுத்த முதல் நிலை புயல், அதாவது பெயர் கொண்ட புயலாக இருந்தாலும் மார்ஜின் புயல் தான், பேரு தான் புயல், ஆனால் குணம் எல்லாமே அதிக மழை தரக்கூடியது.
பெரிய புயல் கிடையாது. புயல்லையே நிறைய வகை இருக்கு. 250 கிலோமீட்டர் வேக புயலும் இருக்கு, 300 கிலோமீட்டர் வேற புயலும் இருக்கு. இது சும்மா 80 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயல், சாதாரண ஒரு சாதாரண புயல். அதிக மழை தரக்கூடிய ஒரு புயலாக அமைந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து கொண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கன மழைப்பொழிவை தொடக்கும். சென்னைக்கும் மிக கன மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவையும் கனமழை பொழிவையும் தொடக்கும். இது 29ஆம் தேதி கரை கடக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரை, உள்ளே நீலகிரி பெங்களூர் வரைக்கும், அதே போல மைசூர் வரைக்கும், திருப்பதி வரைக்கும் அனைத்து தென் மாநிலங்களுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பொழிவும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதீத மழைப்பொழிவும் கொடுக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு டெல்டாவை மையமாக வைத்து வட மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இது ஆரம்ப கட்ட முதல் கட்ட ஆய்வறிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம், அடுத்தடுத்த மழைகள் இருக்கிற காரணத்தினாலும் தூறல் சரளம் இருக்கிற காரணத்தினாலும் ஒரு சில பேர் எல்லா அறிக்கையும் கேட்பதில்லை. வாரம் ஒரு முறை கேட்பதற்கு ஏதாவது ஒரு அறிக்கையாவது அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக இப்படி முன்கூட்டி அறிவிக்கிறேன். ஏற்கனவே 15ஆம் தேதி ஒரு முறை அறிவிக்கப்பட்டு விட்டது இது தொடர்பாக. காரணம், இன்சூரன்ஸ் கட்டாதவர்கள் 15ஆம் தேதி கடைசி தேதி என்று இன்சூரன்ஸ் கட்டுவதற்காக ஒரு அறிக்கை போட்டுட்டோம். இதே தகவலை தான் சொல்லியிருக்கோம் அதில். ஆகையின் காரணமாக கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக மத்திய கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு, அதீத மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவு, 48 மணி நேரத்திற்கு மேல் பெய்யக்கூடிய தொடர் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இலங்கைக்கும் அதிகமாக கொடுக்கும். ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவிலே நம்பர் 1 இடத்தை பிடிப்பது டெல்டா மாவட்டங்கள். 2ஆம் இடத்தை பிடித்தாலும் அதற்கும் இதற்கும் பெரிய வேறுபாடு இருக்காது. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் நுழையும் போது இரு காற்று இணைவு என்பது மேற்கு வடமேற்கு பகுதியில் தான் இரு காற்று இணைவு நடைபெறும். அதன் காரணமாக தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடர் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சாராம்சம். ஆகவே இந்த நிகழ்வினால் காற்று அச்சத்தை தயவு செய்து தூக்கி எறிந்து விடுங்கள். கஜா புயலோட நினைச்சு கொண்டு ஏதாவது செய்யாதீங்க. அடுத்தவர்களிடம் போய் புயல்னு மட்டும் மொட்டையா சொல்லிடாதீங்க. காற்று பாதிப்பு இல்லாத, காற்று இருந்து மிக குறைவான காற்றுடன் ஒரு அதிக மழை பொழிவு தரக்கூடிய நிகழ்வு என்று மட்டும் சொல்லுங்கள். அனைத்து விவசாயிகளிடமோ எல்லோரிடமோ. காரணம், விவசாய பணிகளில் வடிகால் வாய்க்கால்களை சரி செய்ய வேண்டும். ஆகவே இந்த வடிகால் வாய்க்கால்களை சரி செய்வதற்காக இந்த பணியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் பல்வேறு விவசாய முன்னெச்சரிக்கை பணி எடுப்பதற்காக மட்டுமே தவிர தயவு செய்து காற்று அச்சம், புயல் அச்சம் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மழை நமக்கு தேவை. நிலத்தடி நீர்மட்டம் உயர வேண்டும். ஏரி குளங்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக டெல்டா மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் காலியாகத்தான் இருக்கிறது. காலியாக இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளை நிரப்புவதற்காக, தூர்வாரப்பட்ட நீர்நிலைகளை நிரப்புவதற்காக வரக்கூடிய நிகழ்வு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை நீங்கள் நினைத்து பீதியோ அச்சமோ அடையக்கூடாது. அடுத்ததும் இருக்கிறது டிசம்பரில் நிகழ்வு. முதலில் இது மழை பெறுவோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்து அடுத்தடுத்த அறிக்கையில் பார்ப்போம். இந்த அறிக்கையில் துல்லியம் அறிய, எங்கே கடக்கும், எங்கே வரும், எப்படி தீவிரம் எல்லாமே அறிய தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.